மற்றவர்களை நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய வைக்கிறது எப்படி, நடக்க வைக்கிறது எப்படி? இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்க. அன்பர்களே, ரொம்ப இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் இது உங்களுக்கு தெளிஞ்சிடும். எப்படின்னா, இந்த பிறவியில் நீங்கள் சந்திக்கிற மனித குலம் தவிர, மனித நட்புகள் உறவுகளை தவிர, ஓரறிவிலிருந்து மற்ற ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5 அறிவு உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு போன பிறவியில் தொடர்பில் இருந்திருக்குங்க. இதை புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். அப்போது சில பேர் துன்பப்பட, இப்போ நம்ம பாசிட்டிவாக உள்ளவங்களெல்லாம் விட்டுருவோம். இது நல்ல நண்பர், நல்ல விஷயமா பண்ணுறாங்க, நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, எல்லாம் நல்ல கடைக்காரங்க. ஆனால் நெகட்டிவாக வரும்பொழுது நம்ம இது என்னடா அது, நான் என்ன பண்ணேன், நான் யாருக்கும் பிரச்சனை பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி நினைக்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் இந்த 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 விசியஸ் சைக்கிள் இந்த பிறவி மட்டும் கிடையாது. இது நீங்கள் பேக்கேஜ் போன பிறவிலேருந்து அதுக்கு எத்தனை பிறவி முன்னாடி என்னென்னமோ எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம எடுத்து வந்ததெல்லாம் தொடர்ச்சியாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க இந்த ஏதாவது வகையில் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் போன பிறவிலையோ அதுக்கு முந்தின பிறவிலையோ இல்லை எந்த பிறவிலையோ நீங்கள் பிரச்சனைகள் பண்ணியிருந்தால், இல்லை ஏதாவது மன ரீதியாக ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்திருந்தால், அவங்க அந்த விஷயஸ் அந்த சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வருவாங்க, அவங்க அந்த வெறுப்பை தீர்த்துப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இதை தடுக்க வழி இல்லையா? வழி இருக்குது. ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் மன்னிப்பு கேளுங்க எல்லாருக்கிட்டையும் மனசார. நீங்கள் யாருனாலும் அதை மன்னிப்பு கேட்குறது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டிங்கன்னா இது சாத்தியமாயிடும். எப்படிங்க அதுனா, இந்த பிரபஞ்சமே வைப்ரேஷனில் தாங்க இயங்குது. அது சயின்ஸ் படி உங்களுக்கு தெரியும், இல்லைனா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல் எனர்ஜி. எவ்ரி திங் இஸ் எனர்ஜி தாங்க. கடைசியில் இந்த உருவமே பார்த்தா இது அணுக்களோட கூட்டம். இந்த டேபிளோ இல்லை இந்த புத்தகமோ இதெல்லாம் ஒரு அணுக்களோட கூட்டம் தான். எல்லாமே அணுக்கள் அதுக்கேற்ற மாதிரி இணைஞ்சிக்கிட்டு அதுக்கு நமக்காக வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் அந்த இறையருளும் குருவருளும் சப்போர்ட்டில் எல்லாமே நமக்கு நம்ம இயக்கத்துக்கு இயங்கி வருது. இதற்கு தான் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க வேதாத்திரி மகரிஷி அப்பா அருள் தந்தை. இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது எல்லாம் தொடர்பில் வராங்க இல்லையா? அப்போ தொடர்பில் வரத்துக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகணும். அந்த வைப்ரேஷன் கான்செப்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். இருந்தாலும் அந்த ஸ்டோரி இந்த கட்டத்தில் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஒரு 74 வயது ஒரு அன்பர் பிரேசில் நாட்டில் ஒரு பெண்குயின் ஒரு நாளைக்கு ஆயிலில் ஃபுல்லாக லாக் ஆகி அதோட ஃபெதர்லாம் ஆயிலில் ஆகிடுச்சு. அது இறக்குற தருவாயில் போயிடுச்சான். இவர் அந்த பெண்குயினை கூப்பிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணி அதுக்கு நல்லா தெம்பு கொடுக்கறதுக்காக அவங்கள மீன்கள்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு திருப்பி விட்டுருவாராம். அன்னைக்கு எண்ணெயிலேருந்து அந்த உறவு ஆரம்பிச்சிதோ அவருக்கும் பெண்குயினுக்கும் மென்டலி அவங்க கனெக்ஷன்லேயே இருப்பாங்களாம். அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். இப்போது என்ன இதில் விஷயம்னா, எவ்ரி இயர் அந்த பெண்குயின் இவரை தேடி வருமாங்க. இது எதனால்? இவங்களுக்கு பேச்சு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இந்த வைப்ரேஷன் இது தாங்க, இந்த வைப்ரேஷன் தாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை காஸ்மிக் கனெக்ஷன் சொல்லலாம், இல்லை காஸ்மிக் இன்டர்நெட். நம்ம புரிகிற மாதிரி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி தொடர்பு கொள்கிறோமோ, நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ கனெக்ஷன் இருக்குது. இது சத்தியம். ஸோ அதனால் பிரபஞ்சத்தில் உள்ள அந்த எப்போ இந்த பிரபஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்தே இந்த கனெக்ஷன் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. இதில் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் அது நமக்கு புரியுது. அப்போது இந்த தொடர்பில் வர மனிதர்கள் நமக்கு வர என்ன ஆகும்னா, அவங்க எதாவது தீங்கு பண்ணுறாங்கன்னா ஏதோ கர்ம வினை கழியுதுன்ற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அப்போது நான் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அணுகுங்க. ஆனால் ஓகே, இது கர்ம வினை கழியுது, இந்த அன்பர் எனக்கு வராங்க, என் கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான் வராங்க. எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த கர்மம், அதாவது தேவையற்ற இந்த மாதிரி நெகட்டிவ் கர்ம வினைகள் நமக்கு கழிய ஆரம்பிக்குதோ, அப்போது அந்த மனிதனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப அமைதியான ஒரு நல்ல தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த செயல்களே நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த யார் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குறாங்களோ, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை நினைக்கிறீங்களோ, அவங்கள மனசார நல்லா மன்னிப்பு கேளுங்க, ப்ரேயரும் பண்ணுங்கள். அவங்க நல்ல வாழ்க வளமுடன், எல்லோரும் வாழ்க வளமுடன்ட்டு மொத்தமாகவே சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்கள்
ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க உங்களை. இது ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாலும் இதுதான் விதி, வேறு இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நான் சண்டை போடலான்னா நீங்கள் சண்டை போடுங்க, அது வந்து சைக்கிள் போய்கிட்டே இருக்குங்க. சண்டை போட்டால் நீங்கள் வேறோட சண்டை போடுறீங்களே, முதல்ல அது உங்களோட தான் சண்டை போடுறீங்க, இது சத்தியம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தரோட சண்டை போட்டோம்னா அது நம்மளோட தான் நம்ம சண்டை போடுறோம். அந்த சண்டை நமக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. அதனால தான் சித்த புருஷர்கள், சித்த குருமார்கள் அன்புன்னு ஒரே இடத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அன்பு மார்க்கம்தான் வாழ்க்கையோட மார்க்கம், சித்த மார்க்கம், எல்லா மார்க்கமும் சொல்லுவாங்க. அந்த மார்க்கத்தில் நாமளும் சித்த குருமார்கள் வழியில் வர்றதுனால இதை என்னால் அடித்து சொல்ல முடியும். இப்போது அந்த அன்பை நீங்கள் கொடுங்க. தினமும் ஒரு மாதமோ 2 மாதமோ அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே வாழ்க வளமுடன் மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னு யாராவது ஒருத்தர் பர்டிகுலர் இவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மொமெண்ட் நீங்கள் ஒருத்தங்க நினச்சாலே அவங்களோட கனெக்ட் ஆகிடுவீங்க எனர்ஜி லெவலில், அதுதான் முக்கியம். இதனால தான் ரொம்ப கனெக்டான ஒருத்தங்களாம் அவங்க நினச்சா அவங்க ஃபோன் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது அவங்க ஐயோ எப்போ சந்திக்கலாம்னு திடுப்புன்னு கதவை தட்டி நான் வந்துட்டேன் உங்களை பார்க்குறதுக்கு தோணுச்சின்னு சொல்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு விதிப்படி தான் நடக்குது. அதே இந்த ரேடியோ ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவென்சியில் விதியில் தான் நடக்குது. ஆகையால் புரிஞ்சிக்க வேண்டியது இது தான். அதனால் யாராவது உங்களை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி நடக்கணும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க செய்யலைன்னா இதுக்கு காரணம் எல்லாம் பழைய பேக்கேஜ். அப்போது அந்த கணக்கை நீங்கள் தீர்க்கணும். அந்த கணக்கை தீர்க்கிறதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறது, ப்ளஸ் வந்து நல்லா அவங்கள வந்து வாழ்த்துறது, மாறாக சண்டை போடுறது, பேசி சுமூகமாக எப்படி கொண்டு போகணும், நம்மளும் நல்லா இருப்போம், சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்போம் நம்ம நினைக்கும் பொழுது இது நடந்துடும். எப்படி ஓரளவு ஒரு இணக்கம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இணக்கமான கனெக்ஷனில் நல்லா போய்கிட்டே இருக்கிறோம். எப்படி இந்த பென்குயின் ஸ்டோரி சொன்னோம் இல்லையா, அதுக்கு அவர் ஒரு பேர் வேறு வச்சுக்கார், ஜிங்னு. அந்த மாதிரி ஒரு பேரும் வந்துச்சு. அவர் வந்து அந்த பென்குயின் அவங்களும் அவ்வளோ அழகாக ஒரு அன்பான தொடர்பில் இருக்கிறாங்க. இது இன்னும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பென்குயினுக்கு வந்து தன் குட்டிகளை எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை அது. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அந்த கொடை இருக்குங்க. தடுக்கிறது இந்த தேவையற்ற எண்ணங்களும், தான் என்ற அகங்காரம், நான் நினச்சதை தான் மற்றவங்க பண்ணுன்றது. நீங்கள் நினச்சதை தான் மற்றவங்க பண்ணுன்றது வந்து எப்போ அது நம்ம ஆணித்தரமாக போடுறோமோ அப்போ நமக்குள்ளே பிளாக்கேஜ் நடக்குது. மாறா எல்லாரும் நல்லா இருப்போம், அன்பாக இருப்போம், அன்பு தான் சிறந்ததுன்னு வரும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறது. இன்னும் உங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும்னா நல்ல ஒரு தியானம், யோகாசனம், உணவு பயிற்சி, இது 3த்தையும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சக்தி நிலை உயர்ந்துடும். இது யதார்த்தமாக நடந்துடும். ஆகையால் கண்டிப்பாக எல்லா உயிர்களையும் நம்ம உயிர்களாக பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு வந்து செவி செய்ப்பாங்க. ஈவன் சில பழமொழிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர்கிட்ட அவர் நிலத்தில் வந்து எதுவுமே விளைவிக்க முடியலனாலும் அந்த ஃபீலிங்கு வந்து பிரபஞ்சத்து மூலமாக கனெக்ட் ஆகி அவர் பக்கத்தில் உள்ள விவசாயி எடுத்து விதையை தூக்கிட்டு போவாராம். இன்றைக்கி அவன் ஒன்றுமே பண்ண முடியல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விதையை தூக்கிட்டு போவாங்களாம். இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இது சத்தியங்க. Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update. Thank you.